தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி இன்னும் சிறிது நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறது. 5 மாநில தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிக்க இருக்கிறார்கள். தமிழகத்தில் குறிப்பாக மே மாதம் 10ஆம் தேதியோடு சட்டமன்ற குறிப்பாக தமிழக சட்டமன்றம் 16வது சட்டமன்றத்தின் கால அவகாசம் நிறைவடைகிறது. இந்த நிலையில் இந்த தேர்தல் தேதி என்பது அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் மாலை 5 மணியில் இருந்தே தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே தேர்தல் நடத்தை விதிகள், புதிய கட்டுப்பாடுகள் அனைத்தும் அமலுக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் 50,000 ரூபாய்க்கு மேல் மொத்தமாக பணத்தை எடுத்து செல்லக்கூடாது என்ற விதிமுறை உடனடியாக அமலுக்கு வர இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிகளுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் வர இருக்கின்றன. காபந்து அரசாங்கமாகத்தான் அரசு செயல்பட முடியும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கும் தேதியில் இருந்து தேர்தல் கமிஷன் பத்தினா MCC உடனடியாக கொண்டு வந்து விடுவார்கள். இதன் மூலமாக தலைவர்களுடைய சிலை முதற்கொண்டு அனைத்தும் மூடி வைக்கப்படும். குறிப்பாக தலைவர்கள் பெயரில் இருக்கக்கூடிய குறிப்பாக வளைவுகள் முதற்கொண்டு அனைத்துமே மூடி வைக்கப்படும். தலைமைச் செயலகத்திற்கு அதிகாரிகளை அழைத்து குறிப்பாக முக்கியமான காலகட்டத்தில் மட்டுமே முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் எல்லாம் வர முடியும். அரசு வாகனங்களை யாரும் பயன்படுத்த முடியாது. அவர்கள் தங்களுக்கான வாகனங்களை தலைமைச் செயலகத்தில் விட்டுவிட வேண்டும். அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் உட்பட அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரசு சார்ந்த அனைத்து விஷயங்களையும் வைத்துவிட வேண்டும். ஏதாவது முக்கிய பிரச்சனை நடந்துவிட்டால் மட்டுமே அரசு உயர் அதிகாரிகளை முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் அழைத்து ஆலோசிக்கலாம். அதுவும் தேர்தல் கமிஷனின் உத்தரவை பெற்றுதான் செயல்பட முடியும். அடுத்த ஆட்சி அமையும் வரை இந்த அரசு காபந்து அரசாக செயல்படலாம். இதே போல கட்டுப்பாடுகளை பொறுத்தவரை அனைத்து கட்சியிலும் பாத்தீங்கன்னா பல்வேறு கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டது. எந்த ஒரு அரசியல் கட்சியோ வேட்பாளரோ ஜாதி, மதம், இனம், மொழி தொடர்பான வேற்றுமைகளை பேசி மக்களிடையே கசப்புணர்வையும் சலசலப்பையும் ஏற்படுத்தக்கூடாது. அரசியல் கட்சிகள் ஒன்றை ஒன்று குற்றம் சாட்டுவது, அவற்றின் கொள்கைகள், திட்டங்கள், பழைய சம்பவங்கள், பணிகள் பற்றியதாக மட்டுமே இருக்க வேண்டும். ஒருவரது பொது வாழ்க்கைக்கு சம்பந்தப்படாத தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது. கடந்த தேர்தலில் கூட 2021 ஒரு தலைவர் மற்றொரு குடும்பத்தை பற்றி பேசினார். அது தேர்தல் ஆணையம் வரை கம்ப்ளைண்டாக சென்றது. ஒரு வேட்பாளர் தன்னை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளரின் குடும்பத்திற்கு எந்த தொந்தரவும் அளிக்கக்கூடாது. அவரது வீட்டு முன் பிரச்சாரம் கூட்டம் போன்ற பெயரில் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடத்தக்கூடாது. போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. ஓட்டுக்காக ஜாதி, மத உணர்வுகளை தூண்டக்கூடாது. மசூதிகள், தேவாலயங்கள், கோயில்கள் மற்றும் பிற வழிபாட்டு தலங்கள் எதுவும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. பரிசு பொருட்களை பொறுத்தவரை ஓட்டுக்காக வாக்காளர்களுக்கு மது, பணம், பரிசு பொருட்களை கொடுக்கக்கூடாது. ஓட்டு போட வாக்காளர்களை மிரட்டக்கூடாது. தனிப்பட்டுடைய யாருடைய நிலம், கட்டிடம், சுற்றுச்சுவர் போன்றவற்றை அவரது அனுமதி இல்லாமல் அரசியல் கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது. ஒரு அரசியல் கட்சி நடத்தும் பொதுக்கூட்டத்தில் மற்ற கட்சியினர் புகுந்து கேள்வி கேட்பது போன்ற செயலில் ஈடுபட்டு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது. அந்த நபர் மீது கட்சியினர் யாரும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது. போலீசாரின் உதவியை நாட வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கட்சியினர் ஒட்டிய சுவரொட்டிகளை மற்ற கட்சியினர் அகற்றக்கூடாது. ஒரு கட்சி அல்லது வேட்பாளர் பொதுக்கூட்டம் நடத்துவது பற்றி முன்கூட்டியே போலீசிடம் தகவல் அளிக்க வேண்டும். ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அனுமதியை பெற வேண்டும். இதே போல ஊர்வலத்திற்கு அனுமதி பெற்றிருந்தால் அது செல்லும் இடம், நேரம் ஆகியவற்றை பின்னர் மாற்றக்கூடாது. உருவ பொம்மைகளை எரிக்கக்கூடாது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாக ஆளும் கட்சியினர் புகார்கள் வரக்கூடாது. அவர்கள் மீது அரசு அலுவலர்களை அமைச்சர் தனது அலுவலக பணிகளுடன் சேர்க்கக்கூடாது. அரசு பணியை அரசியல் பணிகளுக்காக சேர்க்கக்கூடாது. குறிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது அரசின் உபகரணங்களையோ அலுவலர்களையோ பயன்படுத்தக்கூடாது. அமைச்சர்களை சென்று சந்திக்கும் அதிகாரிகள், அலுவலர்கள் தேர்தல் நடத்தை வீரர் குற்றச்சாட்டுக்கு ஆளாவார்கள். குற்ற வழக்குக்கு அவர்கள் ஆளாக நேரிடும். அதாவது ஒரு அமைச்சரை போய் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆபீசரோ அடிக்கடி பார்க்கக்கூடாது. அது அப்படி போனா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மத்திய மாநில அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் காட்டப்பட்டுள்ள அமைச்சர்கள், அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகளின் அனைத்து குறிப்புகளும் அவர்களின் தனிப்பட்ட சாதனைகளை போல புகழ்ந்து பேசுவதாக இருந்தால் நீக்கப்பட வேண்டும். அரசு கட்டிடங்களில் வைக்கப்பட்டுள்ள முக்கிய பிரமுகர்களின் படங்கள் நீக்கப்பட வேண்டும். ஆனால் வரலாற்று புகழ்மிக்க தேசிய தலைவர்கள், கவிஞர்கள், ஜனாதிபதி, கவர்னரின் படங்களை அகற்ற தேவையில்லை. உள்ளாட்சி மன்ற கூட்டங்கள் நடத்தப்படலாம். அதில் புதிய அறிவிப்புகள் வெளியிடக்கூடாது. முதலமைச்சரோ அமைச்சர்களோ தனி அதிகாரியோ அல்லது அதிகாரிகள் குழுவியோ காணொலி காட்சி அழைத்து பேசக்கூடாது. அவசியம் ஏற்பட்டால் தேர்தல் கமிஷனின் அனுமதி பெற்றுதான் குறிப்பாக பல்வேறு விஷயங்களை செய்ய வேண்டும். அதிகாரத்தில் இருக்கும் கட்சியினர் அரசுக்கு சம்பந்தப்பட்ட விமானம் உள்ளிட்ட வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது. அரசு திட்டங்களை பொறுத்தவரை அமைச்சர்கள் தங்களின் தனி அதிகாரிக்கு உட்பட்ட நிதி மானியங்களை அனுமதிக்கக்கூடாது. வாக்காளர்களை அரசியல் கட்சிக்கோ அல்லது வேட்பாளருக்கோ சாதகமாக தூண்டும் வகையில் அது பற்றிய புதிய திட்டங்கள் அறிவிப்புகளை செய்யக்கூடாது எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது.
அதே போல அரசினால் பட்ஜெட்டிலோ கவர்னர் ஊரிலோ அறிவிக்கப்பட்ட திட்டம்தான் என்று அவற்றை தொடங்கினால் அது தேர்தல் நடத்தை விதி மீறல் என கருதப்படும். திட்டங்களுக்கு புதிய நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடாது. தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே பணி ஆணை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த பணிகள் தேர்தல் முடிந்த பிறகே மேற்கொள்ள வேண்டும். பணிகளை முடித்து அதற்கான தொகையை உரியவருக்கு வழங்குவதற்கு தடை இல்லை. இது போன்ற இந்த டெண்டர் ரோடு போடுறாங்க, பாலம் கட்டுறாங்கன்னா அது மாதிரியான விஷயங்களுக்கும் கட்டுப்பாடுகள் இருக்கிறது. திட்டங்களை அமைச்சர்கள் ஆய்வு செய்வது கூடாது. மக்கள் நலத்திட்டங்களை செயல்பாட்டில் இருந்தாலும் கூட தேர்தல் முடியும் வரை அவை நிறுத்தப்பட வேண்டும். தேர்தல் கமிஷனின் முன் அனுமதியின்றி நலத்திட்டங்கள் மற்றும் திட்டப்பணிகளுக்கான நிதியை வெளியிடவோ அல்லது வழங்கப்பட்ட பணிகளுக்கு ஒப்பந்தம் செய்யவோ கூடாது. இதில் எம்பி எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியும் அடங்கும். அதாவது ஒவ்வொரு எம்பிக்கும் ஒரு ஆண்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் இருக்கு, அதை இந்த நேரத்தில் செலவு பண்ணக்கூடாது. எம்எல்ஏவுக்கும் அது பொருந்தும். அதே போல இயற்கை பேரிடர் நிவாரண நிதி, முதியோர் உதவி நிதி அளிப்பதற்கு தேர்தல் கமிஷனின் முன் அனுமதி பெற்று வழங்கலாம். ஆனால் வாக்காளர்களுக்கு கட்சி சார்பான தூண்டுதல் ஏற்படுத்தாதபடி அனைத்து ஆடம்பரமான செயல்பாடுகளும் தவிர்க்கப்பட வேண்டும். பெயர் மறைப்பு செய்யணும். குறிப்பாக தண்ணீர் லாரி, ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களில் எழுதப்பட்டுள்ள இது குறிப்பிட்ட கட்சியினரின் நிதி வாங்கப்பட்டது என்ற வாசகங்கள் மறைக்கப்பட வேண்டும். களத்தில் ஏற்கனவே நடைபெற்று வரும் திட்டப்பணிகள், ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு வழங்கும் நலவுதவிகள் ஆகியவற்றை தொடர்ந்து கொடுக்கலாம். திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டுவது, திறந்து வைப்பது ஆகியவற்றை செய்யவே கூடாது. சாலை அமைக்கப்படும், குடிநீர் வசதி செய்து தரப்படும் என்ற அரசு அறிவிப்புகளை வெளியிடக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆட்சியில் இருக்கும் கட்சியினர் அரசின் செலவில் விளம்பரம் வெளியிடவோ ஊடகங்களில் பிரச்சாரமோ செய்யக்கூடாது. பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் மைதானம், ஹெலிகாப்டர் இறங்குதளம், அரசு விருந்தினர் மாளிகை ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சம வாய்ப்பு கொடுக்கும். என ஆளுங்கட்சின்றதுனால அந்த ஒரு தரப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. தேர்தலின் போது தங்களுக்கு சாதகமாக செயல்படும் வகையில் தற்காலிகமாக அதிகாரி யாரையும் ஆளும் அரசு நியமிக்க கூடாது. அரசு சாரா பணி நியமனங்கள், குறிப்பாக பொதுத்துறையில் பணி நியமனங்கள் செய்யக்கூடாது. வாக்குப்பதிவு 48 மணி நேரத்திற்கு முன்பாக பிரச்சாரம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல தேர்தலின் போது மது விநியோகம் இருக்கக்கூடாது எனவும் தேர்தல் ஆணையத்துடைய நடத்தை விதிமுறைகள் தெரிவிக்கின்றன. இந்த தேர்தல் தேதியை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமைகளில் இருக்காது, அதே போல திங்கட்கிழமைகளில் இருக்காது. சனி, ஞாயிறு, திங்கள் அது போன்று 3 நாட்களாக தேர்தல் தேதி இருக்காது. வெள்ளி, சனி, ஞாயிறு என்றும் வார இறுதி நாட்கள் தேர்தல் தேதி இருக்காது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தேசமாக சொல்ல வேண்டும் என்றால் ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு அதிக வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு இருப்பதாக தெரிகிறது. அதே போல தற்போதே பாத்தீங்கன்னா இன்றைய ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்றைக்கு மாலையிலிருந்து தேர்தல் கமிஷன் அர்ச்சனா பட்நாயக்கிற்கு தமிழக அரசுக்கு உச்சபட்ச அதிகாரம் கிடைக்கும். அதே போல யார் மீதாவது அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தினால் அது அவர்களை பணியிட மாட்டோம். குறிப்பாக டிஜிபி உள்ளிட்டோர் ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் ஏதாவது புகார் செய்தால் அவரை மாற்றக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. பல கட்டங்களில் எஸ்பிக்களை மாற்றியிருக்கிறார்கள், கலெக்டர்களை மாற்றியிருக்கிறார்கள். அது எது நடந்தாலும் அதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு தான் உச்சபட்ச அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழக தேர்தல் தேதி இன்று மாலை வெளியாகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் வெளியானவுடன் இந்த தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் எம்சிசி என்று சொல்லக்கூடிய மாடல் கோடு உடனேயே அமலுக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் பிப்ரவரி 26ஆம் தேதி தேர்தல் தேதி வெளியானது. அதற்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா மார்ச் 4ஆம் தேதிக்கு முன்பாகவே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் கொஞ்சம் காலதாமதமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் என்று தெரிகிறது. நாளை முதல் அரசியல் கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாமினேஷன் செய்வதற்கு 10 நாட்கள் முன்பாக வரை நாம பேர் வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம். அதற்கான அறிவிப்பும் இருக்கிறது. நாமினேஷன் டேட்டு, அதே போல வாக்குப்பதிவு உள்ளிட்ட பல்வேறு தேதிகளையும் தேர்தல் ஆணையம் இன்னும் சிறிது நேரத்தில் அறிவிக்க இருக்கின்றது.